புளிச்சக்கீரை கடையலுக்கு இந்த மாதிரி புளிச்சக்கீரை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். புளிச்சக்கீரையை இந்த மாதிரி ஒரு வடச்சட்டியில போட்டு அது கூட ஒரு 4 மிளகாய், பட்டை மிளகாய் போடுறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு. திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வெந்துடும். 5 நிமிஷத்துல இருந்து வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். இதை நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருவோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம், இல்லை மிக்சியில போடலாம். நான் இன்னைக்கு லைட்டா மிக்சியில தான் போட போறேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். இது ஆல்ரெடி புளிப்பா தான் இருக்கும். கொஞ்சம் புளி போட்டு அரைச்சோம்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுல புளிப்பு சில கீரை நல்லா ரொம்ப புளிக்கும். அப்ப கொஞ்சமா புளி போட்டுக்கோங்க. புளிப்பு கம்மியா கீரை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட புளி போடணும். திருப்பி அதே வானலியில நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் வச்சுக்க. கடுகு வெடிச்சோன்னா ஒரு 6 பட்டை மிளகாய் போட்டிருக்கேன். அதுல கொஞ்சம் காரம் கம்மியாயிடுச்சு, அதனால நான் ஒரு 6 போட்டிருக்கேன். காரம் சரியா இருந்ததுன்னா 2 மிளகாய் கிள்ளி. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டா, அதையும் போடும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி. வெங்காயம் இந்த மாதிரி வணங்கினோம்னா ஒரு லைட்டா கண்ணாடி பதம் வந்தோன்னா நம்ம இந்த கடைஞ்ச கீரையை போட்டு இதை நல்லா தண்ணி இல்லாம வணக்கிடணும். வணக்கி இந்த எண்ணெய் இந்த மாதிரி பூச்சி வர்றப்ப நம்ம நிறுத்திடலாம். இது உப்பெல்லாம் இப்பவே செக் பண்ணிக்கோங்க. இது சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். தொட்டு தயிர் சாதம் அதுக்குள்ள தொட்டும் சாப்பிடலாம். இது ஒரு 2 நாள் வெளியே வச்சிருந்தா கூட ஒன்றும் ஆகாது. நல்லா ஆனா தண்ணி இல்லாம வணக்கி வச்சுக்கோங்க. இதை கீரையை சாதத்துல போட்டு பிணைஞ்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தொட்டுக்க அப்பளம் வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.